அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. எம்கியூர் பார்மசூட்டிக்கல் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். 1981 இன்கார்பரேட் ஆனது. இன்னைக்கு பல வகையான பார்மசூட்டிக்கல் ப்ராடக்டை மேஜர் தெரப்பட்டிக் ஏரியாவுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 13வது இடத்துல இருக்கு டொமஸ்டிக் சேல்ஸில். கைனகாலஜிலையும் ஹெச்ஐவி ஆன்டிவைரல்லையும் இன்னைக்கு லீடிங் பார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்கு எம்கியூர். இந்தியாவில் 5 ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 1800 டாக்குமெண்ட் குளோபல்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 204 யூரோப்லையும் 133 கனடாலையும். இவங்ககிட்ட 201 பேட்டன்ஸ் இருக்கு. 33 பெண்டிங் பேட்டன்ஸ் இருக்கு. 102 ட்ரக் மாஸ்டர் ஃபைல் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 13 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு இந்தியாவில். அதில் பில்ஸ், லிக்யூட்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ், காம்ப்ளெக்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ், சிரல் மாலிகூல்ஸ், அயன் மாலிகூல்ஸ், சைட்டோடாக்சிக் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மார்க்கெட்டிங்ல 5000 ஃபீல்டு ப்ரொஃபஷனல் இருக்காங்க. 5000 ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. 37 கேரி அண்ட் ஃபார்வர்ட் ஏஜென்ட் இருக்காங்க. இவங்களோட மைல் ஸ்டோன் பார்த்துடலாம். 1981 இன்கார்பரேட் ஆனது. 2001 ஜெனோவா பயோ பார்மசூட்டிக்கல் லிமிடெட் கையகப்படுத்தினாங்க. 2002 ஜுவென்டஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் கையகப்படுத்தினாங்க. 2006 பிளாக் ஸ்டோன் ஜிபிவி கேபிட்டல் பார்ட்னர்ஸ் மொரிஷியஸ்ல 2250 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2007 ஜெனோவா இஞ்சவாடி புனே அதில் ஆபரேஷனால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2009 ஜம்முல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி டேப்லெட் கேப்சூலுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2012 வேர்ல்டு வைட் ரைட்ஸான பிஐசிஎன்யூ கையகப்படுத்திட்டு யூரோப்ல ஆபரேஷனும் ஃபார்முலேஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2014 எம்கியூர் யூகே டிலோமேட் லேபரட்டரிஸ் லிமிடெட் கையகப்படுத்தியிருக்காங்க. 2015 கனடால உள்ள மேர்கன் பார்மசூட்டிகல்ஸ் அந்த கம்பெனியை கையகப்படுத்தியிருக்காங்க. 2016 எம்கியூர் யூகே பர்த்வாஜ் பார்மா ஜிஎம்பிஹெச் கையகப்படுத்தியிருக்காங்க. 2017 ஜூவென்டஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பெங்களூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2023 மார்கன் பார்மசூட்டிகல்ஸ் மந்த்ரா பார்மா இங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் டாப் செல்லிங்ல இருக்கிற 300 பார்மசூட்டிகல் பிராண்ட்ல 8 பிராண்டு எம்கியூரோடது. எம்கியூரோட துணை நிறுவனமான ஜெனோவா பயோ பார்மசூட்டிகல்ஸ்ல இது ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி. இவங்க டெவலப்மெண்ட், ப்ரொடியூசிங், கமர்ஷியலைசிங்ல பயோ தெரபட்டிக்ஸ் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸுக்கு தேவையான இதெல்லாம் டெவலப் பண்றாங்க. ஆக்டிவ் பார்மசூட்டிகல் இன்கிரீடியன்ட் ஏபிஐ குர்கும் பிம்ப்ரி பிளான்ட் அங்க ரெடி பண்றாங்க. எம்கியூர்ல 11 சிரல் மாலிகூல்ஸ் இருக்கு. அதுல 6 ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எஸ் அமிலோடுபின், எஸ் அட்டன்லால், டெக்ஸ்கெட்டோ ப்ரோஃபன், ரோமேட்டமால், டெக்ஸ்ட்ராபி பிரசோல், எஸ் மெட்டோப்ரோலால் சசினேட், எஸ் பேண்டோப்ரசோல், சோடியம் சால்ட். எம்கியூருக்கு 5 R&D ஃபெசிலிட்டி இந்தியாவில் இருக்கு. இஞ்சவாடியில 4 இருக்கு. காந்தி நகர்ல 1 இருக்கு. இவங்ககிட்ட மொத்தம் 10,852 எம்ப்ளாயிஸ் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எம்கியூர் பார்மசூட்டிகல்ஸ் ஐபிஓ ஜூலை 3, 2024 இருந்து ஜூலை 5, 2024 வரைக்கும். பிரைஸ் பேண்ட் 960 இருந்து 1008. லாட் சைஸ் 14 ஷேர். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஜூலை 8 திங்கக்கிழமை. லிஸ்டிங் டேட் ஜூலை 10 புதன்கிழமை. ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு 14,112 மேக்ஸிமம் 14 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QIBக்கு 50%, ரீட்டைலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 19,029 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட எம்கியூர் பார்மாவோட டெபிட் ஈக்விட்டி 0.67 கம்மியா இருக்கு. ஆக்சுவலா 2க்கு கீழே இருந்ததுன்னா நல்ல நிறுவனம் தான் அது. ரெவன்யூ ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். ஜென்ரிக் ப்ராடக்ட்ல 34%, பிராண்டட் ஜென்ரிக்ஸ்ல 56%, பிராண்டட் பேட்டர்ன் ப்ராடக்ட்ல 3.86%, ஏபிஐல 5.36% இதோட ரெவன்யூவா இருக்கு. இவங்க R&Dக்கு ரெவன்யூல இருந்து 5% ஒதுக்குறாங்க. ரெவன்யூல 53% இந்தியாலையும் 47% அவுட் சைட் ஆஃப் இந்தியாலையும் வருது. எம்கியூரோட பினான்சியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். 2022 ரெவன்யூ 5,918 கோடி, 2023 6,031 கோடி, 2024 மார்ச் வரைக்கும் 6,715. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2022 712 கோடி, 2022 702 கோடி, 2023 561 கோடி, 2024 527 கோடி. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 ப்ராஃபிட் 6% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் வேல்யூஷன் பார்த்துடலாம். பிஸ்கல் 2023 EPS 29.42. இதோட பிரைஸ் பேண்ட் 960 இருந்து 1008 கொடுத்துருக்காங்க. இப்போ PE கண்டுபிடிச்சிடலாம். மார்க்கெட் பிரைஸ் 1008 எடுத்துக்கலாம். 1008 டிவைடட் பை 29.42. இதோட PE ரேஷியோ 34.26 இருக்கு. இண்டஸ்ட்ரியல் PEல ஹையஸ்டா 58.25 இருக்கு. லோயஸ்ட் 20.45 இருக்கு. ஆவரேஜ் 47.65 இருக்கு. நம்ம எம்கியூரோடது 34.26 இருக்கு. ஆவரேஜ் PE ரேஷியோ 20 இருந்து 25 இருந்தா நல்ல நிறுவனம். அது டாக்டர் ரெட்டிக்கு மட்டும் தான் இருக்கு. 20.45 இருக்கு PE. நம்ம எம்கியூருக்கு 34.26 இருக்கு. சிப்லாக்கு 34.55, ஆல்கம்க்கு 58.25, டோரன் பார்மசூட்டிக்கல் 55.66, மேன்கைன் பார்மாக்கு 57.80, அபாட் இந்தியாவுக்கு 51.10, ஜேபி கெமிக்கலுக்கு 55.72. மற்ற நிறுவனத்தோட கம்பேர் பண்ணும்போது எம்கியூ
எம்கியூர் பரவாயில்ல 34.26 தான் இருக்கு பிஇ. ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்த்துடலாம். பேட் மார்ஜின் வந்து 9.31 இருக்கு. பேட் மார்ஜின் 10% இருந்தா நல்ல நிறுவனம். இது பரவாயில்ல, நியர்பை தான் இருக்கு. ROE 21.20 இருக்கு. ROCE 22.15 இருக்கு. ROCE ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20% மேல இருந்தா ஃபினான்சியலா நல்லா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எபிட்டா வந்து 20.34 இருக்கு. எம்கியூரோட RONW ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 21.27 இருக்கு. இதுவும் 20% மேல இருந்தா ஃபினான்சியலா நல்லா இருக்கிற கம்பெனி தான். டிவிடெண்ட் 2021 10%, 2022 30%, 2023 20% டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. எம்கியூர் ஃபார்மா மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய கம்பெனி என்னன்னு பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டி, சிப்லா, ஆல்கம் லேபரேட்டரிஸ், டோரண்ட் பார்மசூட்டிகல்ஸ், மேன்கைண்ட் ஃபார்மா, அபாட் இந்தியா, ஜேபி கெமிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல் லிமிடெட். சார்ட்டை பார்த்துடலாம். இது டாக்டர் ரெட்டியோட சார்ட். 2010 அந்த ரேஞ்சில் 1000 ரூபாய் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6400 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. சிப்லா 2005 கிட்டத்தட்ட 200 ரூபாய் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 1480 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஆல்கம் லேப் 2016 லிஸ்ட் ஆன கம்பெனி. 1200 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு இன்னைக்கு 4900 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டொரண்ட் ஃபார்மா 2016 250 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 2790 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மேன்கைண்ட் ஃபார்மா 2023 தான் லிஸ்ட் ஆனது. 1300 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு இன்னைக்கு 2129 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது அபாட் இந்தியா 2014 2000 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 27,600 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஜேபி கெமிக்கல் ஃபார்மா 2020 200 ரூபாய் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 1754 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. எல்லா ஃபார்மாவோட சார்ட்டையும் பாருங்க, எல்லாமே நல்ல சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல growth ஆயிருக்கு. ஃபார்மா எப்பவுமே நல்ல growthல தான் போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இது குளோபல் பார்மசூட்டிக்கல் மார்க்கெட் பை வேல்யூ 2017 2022 5% தான் இருந்துச்சு CAGR. 2022 27 அதே CAGR தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் கம்பெனியோட குளோபல் MNC பார்ட்னர்ஷிப். எம்கியூருக்கு வந்து ஜிலேட், அப்புறம் மெர்க், ரோச்சி, சனோஃபி, விவ் ஹெல்த் கேர் இவங்க கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. இந்தியன் கைனகாலஜி மார்க்கெட்ல மற்ற எல்லா நிறுவனத்தையும் கம்பேர் பண்ணும்போது எம்கியூர் பார்மசூட்டிகல்ஸ் தான் லீடிங்ல இருக்கு. 13.08% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. எம்கியூர் இந்த IPOல ஃபண்டு கலெக்ட் பண்ணி பழைய இருக்கிற லோன் எல்லாம் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ். இதோட கீ ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி நல்ல பிராண்ட்ல ரெடி பண்றதுல ஏற்கனவே இவங்க சக்சஸ்ஃபுல்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுமாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வேகமா வளரக்கூடிய போர்ட்ஃபோலியோ இவங்க கிட்ட இருக்கு. R&D டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதோட ரிஸ்க் என்னன்னு பார்த்துடலாம். இந்தியா லெவல்லையும் சரி, இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, கவர்மெண்டோட விதிகளுக்கு உட்பட்டு தான் இவங்க நடக்கணும். இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள எக்கனாமிக்கல் டாக்ஸேஷன் இதெல்லாம் இவங்களோட பிசினஸை பாதிக்கும். ப்ரீவியஸ் இயர்ல எபிட்டாவும் சரி, பேட் மார்ஜினும் சரி கம்மியா இருக்கு. எம்கியூரோட GMP 26% அந்த லெவல்ல காமிச்சிட்டு இருக்கு. அதாவது 264 ரூபா GMP காமிச்சிட்டு இருக்கு. எம்கியூரோட கடன் கம்மியா இருக்கு. PE ரேஷியோ மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. பேட் மார்ஜினும் நியர்பை 10% கிட்ட இருக்கு. ROCEயும் நல்லா இருக்கு. RONW நல்லா இருக்கு. இந்த வளர்ந்து வர்ற பார்மசூட்டிக்கல் துறையில எம்கியூரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. முதலீட்டாளர்களுக்கு எந்த அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.